என்ன மெசேஜ்? என்னாச்சு? இந்த இடம் இந்த ஆளு சேஃப் ஆனது இல்லைன்னு கௌதம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இதுக்கு மேல நான் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கணும்? என்ன அவசியம்னு கேக்குறேன். நான் தோத்துட்டு இருக்கிறத நானே தூர நின்னு வேடிக்கை பார்க்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? நீங்க தான் பூமிநாதனா? ஆமா சார். என் ஒய்ஃபையும் பொண்ணையும் காணும் சார். இந்த பக்கம் ஓடி வந்தாங்க, தேடிக்கிட்டே வந்தேன், கிடைக்கல. இவ்வளோ பெரிய காட்டுல நான் எங்க சார் தேடுவேன் அவங்கள? பதறாதீங்க சார், அவங்கள கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி. இங்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே, சேஃபா தானே இருக்கீங்க? சேஃபா இல்ல சார். கமிஷனர் ஃபோன் பண்ணாரு, என் புள்ள மெசேஜ் அனுப்பினான். இந்த இடம் ஆபத்தான இடம், இங்க இருக்கிறவன் ரொம்ப ஆபத்தானவன் சொல்லியிருக்கான். உடனே கிளம்ப சொல்லியிருக்கான். அவன் சொன்ன மாதிரியே ஒரு ஹேண்டிகேப்ட் பர்சன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தான் சார். ஆனா கடைசியில எங்களை கொல்ல பார்த்தான் சார். பாரு, நான் தேங்காய் உடைக்க போறேன். பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளைன்னு ஓமான சட்டு சரியா உடையணும். அப்புறம் ஏதாவது ஏடா கூடமா ஆச்சு நான் சொல்லிட்டேன். ஆமா கடவுளே. பார்த்தேன் காக்கிற கடவுள் எல்லாம் கால் வலிக்க சுத்தி வந்துட்டு கொத்துற சாமி உன்கிட்ட வந்து கை குப்பி நிக்கிறேன். எனக்காக, என் பொண்ணுக்காக என் அக்கா என்னென்னமோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்னென்ன வாய் திறந்து சொல்ற வழக்கம் கூட கிடையாது. சொல்லித்தான் தெரியணுமான நானும் கேட்கறது இல்லை. கடையானி கல்ன வண்டியாட்டம் வாழ்க்கை தெரி கட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் நில குலைஞ்சு கீழே விழுந்ததில்லை. அப்படி விழாம நீ பாத்துக்க. என் அக்காவை நல்லபடியா பாத்துக்க. என் பொண்ணை எப்படியாச்சும் குணப்படுத்தி அவளை கூட்டிட்டு வந்துடணும். பதறாதீங்கம்மா, இதை ஒரு நிமிஷம் புடி ப்ளீஸ். இந்த குழந்தை முகத்தை பார்த்தா யாருக்காவது தண்டிக்கிறதுக்கு மனசு வருமா? ஐயா, நீங்க சொல்றது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. என் பொண்ணை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். அதுக்கு என்ன வழி? ப்ளீஸ், உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அது சொல்லுங்க ப்ளீஸ். பயப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. என் கூட வாங்க, நானும் ஒரு வைத்தியர் தான். உங்க பொண்ணை நானே குணப்படுத்திடுறேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கூட்டிட்டு போறது? ப்ளீஸ், நீங்க அது மட்டும் சொல்லுங்க. நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க. இன்னும் 24 மணி நேரத்துல விஷம் பூரா இறங்கிடும். ஏன் தாத்தா, இதுக்கு முன்னாடி ஒரு அக்காவுக்கு பாம்பு கடிச்சு வந்தப்ப 10 மணி நேரத்திலேயே குணமாயிடும் நீங்க சொன்னீங்க. அந்த பாப்பாக்கு அப்படி, இந்த பாப்பாக்கு இப்படி. ஐயா ஐயா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ட்ரீட்மெண்ட், இந்த மூலிகை எல்லாம் இருக்கட்டும். ஆனா என் பொண்ணை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்
அட்மிட் பண்றது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. எப்படியாவது தேனுவை சரியாக்கி உன்கிட்ட திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் அவ ஏன் பொறுப்பு. நான் வரும்போது தேனுவை சரி பண்ணி கூட்டிட்டு வருவேன். என்னப்பா சொல்றீங்க? அவங்க திரும்ப வரவே இல்லையா? என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னென்னவோ நடந்து போச்சு. அவனும் ஆரியாவும் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. எப்படி சார்? எப்படி தப்பிச்சாங்க? அசிங்கமா இருக்கு கௌதம். டிபார்ட்மெண்ட்டுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இமீடியட்டா கண்டுபிடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணலன்னா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பெரிய அசிங்கம். பேசுறதுக்கு டைம் இல்ல. உங்களோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ற, உடனே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க. எப்படியாவது ஜிபியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க. இல்ல ஆனா நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் கௌதம். நீங்க எங்க வேணா போங்க, எதை வேணா பண்ணுங்க, யாரை வேணா பாருங்க, யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் ஏன் என்னெல்லாம் கேட்க மாட்டேன். அந்த ஜிபி எனக்கு உயிரோட வேணும். அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரீங்கிற செய்தி மட்டும் தான் எனக்கு வேணும். எங்க தப்பிச்சு போயிருக்கான் சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? தெரியாது. உனக்கு தெரியாம இது நடந்திருக்காதுடா. தெரியாதுங்கிறல்ல. தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றல. ஜிபி அவங்க பையனும் ஊட்டிக்கு போயிருக்காங்க. இன்னையோட உன் தூக்கமும் நிம்மதியும் போச்சுடா. கௌதம், கௌதம். சம்போ மகாதேவா. எண்ணி 2 ஹவர்ஸில் ஆரியா கண்ணு முழிச்சிருவான். அவன் கண்ணு முழிக்கிறப்ப அவனுக்குள்ளே இருக்கிற வைரஸ் செத்துருக்கும். இஷ்டம் இருந்தால் திவசம் பண்ணுங்க. அதுக்கு இல்லைன்னா பிள்ளையை கூட்டிட்டு சந்தோஷமாக ஊருக்கு கிளம்பி போங்க. ஜிபி எனக்கு ஜெயில இருந்து ஃபோன் பண்ண அதே நம்பர் பா இது. ரிசீவ்டு கால்ஸில் இருக்குது, டயல்டு கால்ஸில் இருக்குது, மிஸ்டு கால்ஸில் இருக்குதுப்பா. எல்லாமே இப்போ ஒரு 1 or 2 டேஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கால்ஸ் வந்திருக்குப்பா. நேற்று சாயந்தரம் 4-4:30 மணி இருக்குமா இந்த சம்பவம் நடந்து. இப்போ வரைக்கும் உங்கள் பொண்ணுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. கருணாகன் தீண்டி ஒரு பொண்ணு உசுரோடு இருக்கான்னா அது எப்படின்னு யோசிச்சு பார்க்கணும்மா. நான் உங்களை தப்பு சொல்லலம்மா. நான் நேற்றே சொன்னேன்ல, பட்டணத்துக்காரங்களுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி தான்னு. ஆனால் என்ன நோவுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு சித்த வைத்தியத்தில் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்குமா. இல்ல, அவர் யாருங்க? அவர் இந்த ஊர்லயே பெரிய டாக்டர்மா. எங்க அப்பாவோட சிஷியன்னு தன்னைத்தானே சொல்லிப்பாரு. வாரம் ஒரு தடவை இங்க வருவாரு. எங்க அப்பா கிட்ட மூலிகையை பத்தி மணிக்கணக்கா பேசுவாரு. அப்பாவோட மூலிகை குடிலுக்கு போய் அவருக்கு தேவையான மூலிகைகளை வாங்கிட்டு போவாரு. சித்தா டாக்டரா? இல்ல அப்படியெல்லாம் இல்லம்மா. அவர் ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாரா. ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கே எங்க அப்பா தான் வாத்தியாரு. என்னுடைய ஆராய்ச்சி அன்னைக்கு சூடு பிடிச்சது தான் ஐயா. இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆனால் அந்த வைரஸ் பாக்டீரியா மாதிரி நுண்ணுயிரோட கலக்கக்கூடாதுன்னு சொன்னேனே. ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. மருந்துக்கு பயன்படுற விஷயத்த நோய் கிருமி பரப்புகிற வைரஸோட சேர்த்தா விபரீதமாக ஏதாவது நடக்கும்னு சொன்னீங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் அதை நீ மதிக்கல. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? உங்கள் வார்த்தையை நான் மீறுவேனா? மீறிட்டே விஸ்வம். எப்ப இது நடந்தது? வாயமுறா அயோக்கிய பயல. நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? எவ்வளவு பெரிய ஈன காரியத்தை பண்ணிருக்க தெரியுமா நீ? வாழ வைக்கிற தோலை பண்றவன்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு காசு சம்பாதிக்கிற கேடுகட்ட ஜென்மண்டா நீ.
என் புள்ள கண்ணு முழிச்சிட்டான். ரொம்ப நன்றி மருத்துவரே, ரொம்ப நன்றி. வர்ற வழியில் செகண்ட் ஹேர்பின் பெண்ட்லேயும் உங்களை பார்த்துட்டேன். உலகம் பூரா ஓடி ஒளிஞ்சாலும் இன்னைக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் என்னடான்னா ஒரு சின்ன காருக்குள்ள ரகசிய உலகத்தில் வாழ்கிறேங்கிறீங்க. என்ன லாயரோ போங்க. என்ன மருத்துவரே, இவங்க அவரை சந்திச்சிட்டாங்களா? சந்திச்சது மட்டும் இல்ல ஜிபி, அவர்கிட்ட என்ன பேசணும், என்னென்ன கேட்கணும், என்னென்ன மூலிகைகளுக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு உன் டாக்டர் தன்னுடைய ஐபேட்ல ஒரு பெரிய லிஸ்ட்ல போட்டு வச்சிருந்தாரு. போங்கம்மா, உங்க நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு அளவே இல்ல. நான் எதுக்கு போனோம்? நீதான் என்னை இங்கே கொல்ல போறிய. சோ போலீஸ் இங்கே வந்து தான் உன்னை அரெஸ்ட் பண்ணும். உங்க ஐபேட்ல உங்க பிசினஸ பத்தி படிச்சு தெரிஞ்சது மட்டும் தான் சொன்னேன். நான் பார்த்தது படிச்சது அப்படியே உங்க ஐபேட்ல இருந்து நான் கமிஷனருக்கு மெயில் பண்ணத நான் சொல்ல மறந்துட்டேன். பட் உன் டாக்டரோட ஐபேட்ல இருந்து நீ பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் பத்தி ஆதாரபூர்வமா கமிஷனருக்கு மெயில் பண்ண தெரிஞ்சவளுக்கு கௌதம்க்கு ஒரு மெசேஜ் தட்ட தெரியாதா? நான் எங்க இருக்கேன்னு சொல்ல தெரியாதா? இல்ல உன் டாக்டரோட வண்டி நம்பர் மென்ஷன் பண்ண முடியாதா? போயிடு, செதறிடும். டேய் வேணா, போடா, கொன்றுவேன், போடா. எங்ககிட்ட விளையாட்டு காட்டுறீங்களா? கவலைப்படாதீங்க டாட், கண்டிப்பா தப்பிச்சிடலாம். நாங்க யாருன்னு தெரியாம எங்க மேல கை வச்சிட்டல, வேடிக்கையை பாரு. ஏய் கன்னர்ரா, வழிய விடுறா, சுற்றுவேன். மரியாதை என் அம்மா விட்டுட்டு சரண்டர் ஆயிடுங்க, இல்லைன்னா உங்களை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, நிஜமாவே கொன்றுவேன். போடா. கடைசியா கேக்குறேன், வழி விட போறியா இல்லையா? நானும் கடைசியா தான்டா சொல்றேன், என் அம்மாவை விட சொல்லு. Uncle! Uncle, what happened? Uncle? Uncle, என்னாச்சு? புடிங்க அவனை. ஆரியா, ஓடிரு, எப்படியா தப்பிச்சிரு. ஓடிரு ஆரியா. உனக்கே ஒண்ணு இல்லாதப்ப என் பிள்ளைக்கு லஞ்சம் கொடுத்து உயிர் பிழைக்க நினைக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மண்டா? இந்த தடவையும் அவன் தப்பிச்சிட்டானா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்துக்கோங்க சார். நான் என் உயிரை பணைய வச்சு ஓடிட்டு இருக்கேன் சார். அந்த ஜிபி உயிரோடவோ இல்ல பணமாவோ பிடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். ஒன்னெல்லாம் நோ கௌதம், நோ, ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். விடுங்க. நோ, இவனெல்லாம் உயிரோட விட சொல்றீங்களா? சாவெல்லாம் ஒரு தண்டனையாடா இவனுக்கு? சாவுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு இவனுக்கு தெரிய வைக்கணும். ப்ளீஸ் பிலீவ் மீ கௌதம், இவனை அரெஸ்ட் பண்ணு. அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, கமிஷனரே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருக்காரு. ஓ அம்மா, நான் சொல்றேன், இவனை நீ அரெஸ்ட் பண்ணு. இவன் உயிரோட வேணும். இவன் கோர்ட்ல வந்து நிக்கணும். இவன் பேசணும். இவனை பத்தி நாம பேசணும். ஊர் உலகம் இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்கப்பா போயிட்டீங்க? பாருங்க, கை கால் முகம் எல்லாம் நீளமா இருந்துச்சு, இப்ப எல்லாம் இறங்கி பாதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அது நம்புங்க எங்க அப்பாவோட வைத்தியத்தை.
குத்திருக்காங்க. அப்பா இதை வச்சு குத்திருக்காங்க. ஐயோ, என்ன செய்யறது இப்போ? சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, கம்பீரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கம் திரு ஆலவாயான் திருநீரே. அந்த விஸ்வம் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாம்மா. தெரியுமையா, அந்த டாக்டரோட ஐபேட்ல நான் எல்லாமே படிச்சுட்டேன். உங்ககிட்ட அந்த பாம்போட விஷத்தை வாங்கிட்டு போய் அந்த வைரஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பித்தோடனே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் வந்த உடனே இதை தான் அவங்ககிட்ட கேட்டேன், ஏண்டாப்பா இப்படி செஞ்சேன்னு. நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய ஹெல்ப். எங்க பொண்ணை எப்படி குணப்படுத்த போறோம் தெரியாம, என்ன மருந்து கொடுக்க போறோம் தெரியாம, என்ன செலவு அது இது எதுவுமே தெரியாம நாங்க இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தோம். அது முள்ளால் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் சரியா போச்சு. இல்லப்பா, வைரஸை விஷத்தால் அழிக்கிறது. பாம்பை விட மோசமான மனுஷங்க இருக்கிறதா இவர் சொன்னாரு. கடவுளை விட மேலான மனுஷங்க சிலர் இருக்காங்கன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் இஸ் an opportunity. வாக்கா, வாடா. ஐயோ, வாக்கா, வா. வாடி கண்ணு. ஏராணிமா, எனக்கு ஆரத்தி எடுத்தியா இல்ல உங்க அக்காக்கு எடுத்தியா? இது போதும் தேனு. இந்த நக்கலை கேலி கிண்டல் இல்லாம இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி என் அக்கா சரி பண்ணாம விட்டுடுவாளா? அவ எப்பேற்பட்டவ, ஏதாவது ஒரு தீர்க்கு தாளம் போட்டு நினைச்சதை அடையாம விட்டுடுவாளா? அக்கா வாக்கா. ஐயோ என் கண்ணு. வாடி வாடி என் செல்ல. அப்பா சாரி, 30 நிமிஷத்துல வீட்டுக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொன்னேன். 3 நாள் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, நான் வேணும்னு அப்படி செய்யல. ஆனா இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணலன்னா தேனுவை குணப்படுத்த முடியாம போயிருக்கோம். நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பலங்க. பொண்ணை கொண்டு சேர்த்துட்டீங்களே, நீங்க கிளம்பலாம்.